அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரை பெரிய கெட்ட பையன். அந்த பெரிய கெட்ட பயலுக்கு ஒரு பேக் ஃபயர் வேற வருது. அப்ப எப்படி கொடூரமா ரியாக்ட் பண்ணுவேன்? கேட்கவே வேண்டாம். தெராசே கிடையாது எடை போட. போங்கப்பா அப்படின்ருவாய்ங்க ஊருக்குள்ள. அப்பேற்பட்ட சூழ்நிலை ஈரான் யுத்தத்துல இருக்கு. இதுல ட்ரம்ப் கேட்கவே வேணாம். அமெரிக்க அதிபர்கள்லயே நான் ஒரு தனி ரகம் அப்படின்னு உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் வரை அவர் வேற மாரி தான் ரியாக்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு பேக் ஃபயர். அவரு பொதுவாவே யுத்தத்தையே நிறுத்தினதில்ல. சில யுத்தங்கள் அவரு அதிபரா இருக்கும்போதே ஆரம்பிக்கல. அதெல்லாம் கணக்கு பண்ணி நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமின்னு சொந்த பேனர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவரு ஈரான் யுத்தத்துல சிக்கிக்கிட்டார். இப்ப அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க பார்க்கிறாரா? இல்ல அந்த சிக்கல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் தள்ளி விட போறாரா? இல்ல அந்த சிக்கல்ல இருந்து மீட்கறக்கு, அவர மீட்கறக்கு முழு அமெரிக்க படைபலத்தை ஈரானுக்குள்ள இறக்கி விட போறாரா? அப்படின்னு 3 ஆப்ஷனு அவர்கிட்ட குடுக்கல. அவரு போற திசையில இந்த 3 ஆப்ஷன்ல எத சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு உலகம் பார்க்கல. இந்த 3 ஆப்ஷன்லயும் தலைவன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் டேஞ்சரு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிப்புட்டு, இப்ப அவனுங்களும் எங்களுக்கும் ஒரு டீல் வந்துருச்சு அப்புட்ன்னா, 2 பேரும் அனுசரிச்சு போயிருவோன்ட்டாரு. இன்னொரு பக்கம், இல்ல முஸ்தபா கமேனிய நான் கொன்னே தீருவேன். அந்த சுப்ரீம் லீடர் அந்த வகைராவையே தூக்கிட்டு, புது வகைராவ கொண்டு வந்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி, இன்னொரு ரூட் எடுக்குறாரு. இன்னொரு ரூட் தான் வில்லங்கமான ரூட்டு. தரைப்படைய எப்படியாச்சும் களத்துல இறக்கி விடணும் அப்படின்னு துடிக்கிறாரு. அப்படி துடிக்கும்போது தான், அமெரிக்க போர்க்கப்பல் ஒண்ணு ஈரான நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. போயிருச்சுன்ட்டாய்ங்க. திடீர்னு லேண்ட் ஆயிருச்சுன்ட்டாய்ங்க. என்னடா சொல்றீங்க? அப்புட்ன்னா, ஆமா. அமெரிக்க போர்க்கப்பல் சுமார் 1800 வீரர்களோட போது. இது தரையில, அதாவது கடற்பகுதியில இருந்து போர்ட்ல இறக்கி விடக்கூடிய ஒரு கப்பல். அதே சமயம் அதுல விமானமும் இறங்கிக்கும். சகல வசதியோட தரைப்படை உள்ளுக்குள்ள இறங்கப் போகுது அப்படிங்கிறதா 1800 வீரர்களோட போய்க்கிட்டு இருக்கு. இறங்குவார்களான்னு தெரியாது. கரைக்கு பக்கத்திலேயே இருந்துகிட்டு பிரஷர கிரியேட் பண்றக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எது? 95% வாய்ப்பு இருக்கு. 5% ட்ரம்ப் இறக்கறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுதான் இங்க சிக்கலே. 5% கிடையாது. திருப்பி 95% இறங்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ட்ரம்போட முடிவுகள் எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் மாறும். ராணுவமே ட்ரம்ப் கிட்ட போய், "சார் அது நம்ம பிரஷர் பண்ண தான் அங்க கப்பல் அனுப்பிச்சு விட்டோம். அங்க 1800 வீரர்லாம் பத்தாது" அப்புட்ன்னா, "பின்னாடியே எம்புட்டு வேணுமோ அனுப்பிச்சு விட்றா. இப்ப இவனுங்கள இறங்க சொல்லு" அப்படின்னு சொல்லிருவாரு பொசுக்குன்னு. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட இந்த யுத்தம் சிக்குது. அதுலயும் பேக் ஃபயரா நிக்கிறார். இப்ப இந்த வீரர்கள் போய் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, 1800 வீரர்கள் 1800 வீரர்கள் போறதாக ஃபிளாஷ் ஆகுது. இவர்கள் போய் சத்தியமா ஈரான்ல சாதிக்க முடியாது. ஆனா, இவர்களோட உயிரிழப்பு பேக்கப் டீம் இல்லாம போச்சு அப்புட்ன்னா, இதுல கணிசமானவர்கள் இறக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இறக்கும்போது ட்ரம்புக்கு மீண்டும் பேக் ஃபயர் ஆகும். எப்படி? வீரர்களோட இழப்பு அப்படிங்கிறது அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். அதே சமயம் அவரு அந்த பேக் ஃபயர சரி பண்றேன், இல்ல பேக் ஃபயரையே ஒரு கார்டா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நிறைய வீரர்கள அனுப்பிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா, அமெரிக்கால இன்னைக்கு உள்ள நிலைமை யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிறதும், இந்த யுத்தத்த ட்ரம்ப் பண்றதுக்கு "நீ ஒண்ணும் மன்னர் இல்ல போயா" அப்படின்னு சொல்லி பெரிய அளவு போராட்டம் வெடிக்குது. இப்ப இவரு தோத்து வெளியேறுனாலும் இவருக்கு பெரிய அளவு செல்வாக்கு சரிவுதான். ஜெயிக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா யுத்தத்த மெல்ல நகர்த்திட்டு போணும். இந்த மாரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த மாரி வீரர்கள இறக்கி என்னன்னாலும் சந்திப்போம் அப்படிங்கிறதும், இதுக்கு 2, 3 ரீசன் வலுவா பேக்கப்ல வந்து சேருது. என்ன அப்படின்னா, அரபு உலகத்துக்கிட்ட ட்ரம்ப் கேட்கிறார். என்ன? யுத்தத்துல சில ஷேரிங்க்குள்ள வாங்க. அதாவது நேரடி யுத்தம் வாங்க, வராதீங்க அது உங்க இஷ்டம். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஃபண்ட மொபிலைஸ் பண்ணி குடுங்க. குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பிரஷர் பண்றாரு. 5ஓ 10ஓ கிடையாது. ட்ரில்லியன் கணக்குல பிரஷர் பண்றாரு. அப்ப தலைமை அவனுங்க கிட்ட பணத்த வாங்கி சண்டைய போட தயாராயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த நியூஸ் வந்த சில மணி நேரங்கள்ல இன்னொரு நியூஸ விடுறாய்ங்க. எல்லாமே அமெரிக்க ஏஜென்சிகள் தான். அப்ப அம்புட்டையும் நம்ம சூட ஏத்தி சத்தியம் பண்ற மாரி நியூஸு சாலிடா பொய்யா இருக்கும். பல நேரங்கள்ல உண்மையா இருக்கும். ஏன்னா நம்ம முதலாளி அங்க தான் உட்கார்ந்திருக்காரு. ஒரே அடியா அடிச்சுக்கிட்டு போனோம்னா சரிப்பட்டு வராது. என்ன நியூஸு அப்புட்ன்னா, இப்பதான் மன்னர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்திச்சார்கள். அவர்களுக்குள்ள பேசிக்கிறக்காக ஒரு ரகசிய மீட்டிங். பெரிய அளவு ஆட்கள்லாம் இல்ல. எல்லா நாட்டோட மன்னர்கள், கூட யார் இருப்பார்கள்? யாருமே இல்லைன்ட்டாய்ங்க. சரி ரைட்டு. மன்னர்கள் பழைய ஸ்டைல்ல ஏதோ உட்கார்ந்து பேசுறார்கள்ன்னு எடுத்துக்கலாம். அந்த மீட்டிங் முடிஞ்சுச்சு. அது ஒரு ஓரமா முடிஞ்சு பல மணி நேரங்கள் ஆகுது. ஆனா, அந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்ல நெறைய பேரு அமெரிக்காவுக்கு தொடர்பு. தனித்தனியா தொடர்பு. இவர்களோட ஒரு சேர ஒரு
தொடர்பாளர், அப்படி தூதர் அப்படிங்கிற மாரி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டார்கள். இந்த யுத்தத்த நிறுத்தாதீங்க அப்படின்ட்டாங்களாமா. என்ன அப்படின்னா, இது மாரி ஒரு அருமையான சம்பவம் நமக்கு கிடைக்காது. இத பயன்படுத்தி ஈரான்ல பெரிய அளவு ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்துரணும் அப்படின்னு பட்டத்து இளவரசர், எது சவுதியோட பட்டத்து இளவரசரும், யுஏஇயோட பிரசிடென்ட்டும் ஒத்த கால்ல நிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ ஃபிளாஷ் பண்றார்கள். அவர்கள் 2 கால்ல கூட நிக்கட்டும். ஆனா, இந்த அருமையான சந்தர்ப்பம் இது அப்படின்னு யோசிப்பார்களா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் யுத்தம் நின்னாலும், இந்த நாடுகளு அடுத்த ஒரு 7லிருந்து குறைஞ்சபட்சம் 7 மாதங்கள்ல இருந்து 2 வருஷம் அப்படிங்கிறது இவர்கள் பழையபடி பொருளாதார பலத்தோட சுத்த முடியாது. எல்லா பிளானும் மாத்தி போடணும், கைவிடணும் அப்படிங்கிற நெலைமை. இத ஒரு அருமையான சந்தர்ப்பமா இவர்கள் பார்த்து ஈரான உன்ன அடிக்கும்போது, ஈரான் இவனுங்களையும் ஒரு 70 வருஷம் பின்னோக்கி போட்டுருவோம் அப்படின்னு வேலைய செஞ்சுட்டு தான் ஈரான் ஒருவேள ஒளிஞ்சா கூட ஒளியும். அப்ப மன்னர்கள் 70 வருஷத்த வீணாக்குறத ஒரு அருமையான சந்தர்ப்பமா பார்ப்பார்களான்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஈரான அடிக்கணும்னா இந்த மன்னர் குரூப்புகளோட துணை வேணும். அப்படி இருக்கும்போதே அவரு என் ஆஸ கிஸ் பண்ணாருன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இனி ஈரானே இல்ல அப்படின்னா என்னெல்லாம் பண்ண காத்திருப்பாரு. இவரு இப்படி சொல்லுவாரு, "சரி இவர் தான்ப்பா கெட்டவரு. நம்மள பத்தி அவருக்கு தெரியல. என்னமோ பேசிட்டாரு." அப்படின்னு நம்ம மறந்துருவோம் அப்படின்னு மன்னர்கள் நெனைக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பில்ல. ஏன் அப்படின்னா, பைடன் "டேய் உங்க நாட்ட நீங்க தான்டா பாதுகாக்கணும்." அப்படின்னு சொல்லி நடு நைட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாரு. அது மட்டும் கிடையாது. பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இந்த சைடு மன்னர் குரூப்புக்கு ஒருத்தருக்கு கூட ஒரு ஃபோன் போட்டு பேசவே இல்ல. அப்ப ரிப்பப்ளிக்கன் ஆகட்டும், டெமோக்ராட் ஆகட்டும், எந்த கட்சியிலருந்து யாரு வந்தாலும் இவர்கள ஓரளவுக்கு கீழ இறக்கி தான் டீல் பண்றார்கள். எது? ஈரான் இருக்கும்போதே. அப்ப ஈரான ஒரு வேள ஒழிச்சு கட்டிட்டார்கள். அப்ப இவர்கள எப்படி டீல் பண்ணுவார்கள்? பாகிஸ்தான் மாரி ஆயிருமோ! அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனா அந்த ரேஞ்ச் போ முடியாது. ஏன்னா தலைவனுங்க கிட்ட கன்னா பின்னான்னு எண்ணங்கள் இருக்கு. சில நபர்கள் கிட்ட பெரிய அளவுல பிராந்திய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு ஃபயர் பவரும் இருக்கு. அப்ப பாகிஸ்தான் ரேஞ்ச் வர முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு உள்ள அந்தஸ்த விட கொஞ்சம் இறக்கி வச்சு விளையாடுவாய்ங்க அப்படிங்கிற ஒரு அச்சமும் இவர்களுக்கு இருக்கும். ஆனா இது எல்லாம் வெளி அரசியல் தான். உள் அரசியல் அப்படிங்கிறது இது அப்படியே பிரதிபலிக்கும். இல்ல ரிவர்ஸாவும் பிரதிபலிக்கும். ஆனா ட்ரம்ப்போட மைண்ட பொறுத்தவரையும் தரை துருப்புக்கள இறக்கறக்கான ஒரு புகைய போட ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு பக்கம் மன்னர்கள பிரஷர் பண்ணி காசு கேட்கிறேன்னு இவரே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இனி மன்னர்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி என்னைய பிரஷர் பண்றார்கள் அப்படின்னு 2 பக்கமும் தூக்கி விடுறாரு. இத உண்மை, பொய் அப்படின்னு ஈரான்ல உள்ள அரசியல் தலைமை தராசு போட்டு அளந்துகிட்டு இருக்கும். கிரவுண்டுல உள்ள ஐஆர்ஜிசி தராசு போட்டு அளப்பாங்களா அப்படின்னு கேட்டா, உண்மை பொய் கிடையாது. இந்த 2 பேர்ல எவன எங்க வச்சு தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு அவர்கள் தனியா தராசுல ஆளில்லா விமானத்த போட்டு அளந்துகிட்டு இருப்பார்கள். அதனால பிரச்சனை பெருசா வர்றதுக்கு ட்ரம்ப் இப்பவும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எது? துடிச்சு ரோட் மேப் போட்டு அந்த ரோட் மேப்ல போய்க்கிட்டு இருக்காரு. இல்லையே அவரு தண்ணீல தானே கப்பல்ல போய்க்கிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது. மனுஷன் வீரியமா கப்பல்கள அந்த திசைக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. உங்கூட்டு போர்க்கப்பல் அந்த திசைக்கு போம்போது, அங்கிட்டு இருந்து வர்த்தக கப்பல் வெளில வராதயா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் கத்துது. தலைவன் காதுலயே வாங்கிக்கிறதில்ல. அதுவரையும் நல்லது. காதுலயாவது விழுந்துச்சுன்னா, நீயும் செலவுக்கு காசு குடும்பாரு. இல்ல நீயும் படைகள அனுப்பும்பாரு. அதனால எல்லாரும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்க்கறது நல்லதான்னு கேட்டா, இல்ல நல்லதே இல்ல. தலைவன எப்படியாச்சும் யாராச்சும் போய் ஆஃப் பண்ணணும். அப்பதான் வர்த்தகத்துக்கு நல்லதுங்கிறது எதார்த்தமான உண்மை.